10th மேக்ஸில் லெசன் 3ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, அதாவது ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.8ல் தேர்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது முழு வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எம்முக்கு எண்ணுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இது வந்து ஆர்டர் படி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. x⁴, 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 x கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கரெக்டாக ஆர்டர் படி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த எக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. 36 -60 61 -m + n. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, இந்த முதல் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். 36 எப்படி பிரிக்கலாம்? 6 6 36, அதாவது 6 6 36, இங்கேயும் 6 போட்டுக்கோங்க, இங்கேயும் 6 போட்டுக்கோங்க. அது ரெண்டையும் மல்டிபிள் வேணும்னா 36. இப்போ இதுக்கு வந்து சிம்பிள் மாற்றிடணும். ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸாக மாற்றிடுங்க. அப்போ இந்த டைம் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்து இந்த 2 நம்பருக்கு கீழே இருக்கணும். -60 61. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு வந்து இங்கே 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை வந்து 2ஆல் பெருக்க போகிறோம். இப்போ 6னா 6 2 12, அந்த 12 இங்கே போட்டுருங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம். அந்த நம்பர் வந்து இந்த ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 60 12ஆல் டிவைட் பண்ணால் 5 12 60. மைனஸ் இருக்கிறதுனால -5, இங்கேயும் -5. இங்கே போகிற நம்பர் அப்படியே இங்கேயும் போட்டுடணும். இப்போ இந்த -5 வச்சு 2ஐயும் பெருக்க போகிறோம். -5 12 பெருக்குனா -60, -5 பெருக்குனா +25. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டதுக்கப்புறம் இதோட சிம்பிள் மாற்ற போகிறோம். மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கே ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். 11 5 போச்சுன்னா 6, இங்கே 5 2 போச்சுன்னா 3, 36. அதுக்கடுத்து இந்த 2 டேர்ம் கீழே இருக்குங்க, -m + n. இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் ஆல்ரெடி இந்த நம்பரை வந்து 2ஆல் பெருக்கி போட்டாச்சு. ஸோ அதனால் வந்து அதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இந்த புதுசாக ஒரு நம்பர் போட்டிருக்கோமா, இதை 2ஆல் பெருக்கி எழுதணும். அப்போ 5 2ஆல் பெருக்கினா -10. இப்போ 3ஆவது ஒரு நம்பர் போட போகிறோம். அதே போல் இங்கே என்ன செஞ்சோம், ஃபஸ்ட் நம்பராக டிவைட் பண்ணோம். அதே போல் இங்கேயும் ஃபஸ்ட் நம்பராக டிவைட் பண்ணுறோம். அப்போ 36 12ஆல் டிவைட் பண்ணால் 3 12 36. ப்ளஸ் தான் இருக்கிறதுனால இங்கேயும் +3 போட்டுக்கோங்க, இங்கேயும் +3 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 வச்சு இது 3ஐயும் பெருக்கி எழுத போகிறோம். இப்போ 3 12 36, 3 × -10 -30, 3 × 3 9. இப்போ இதுக்கு சிம்பிள் மாற்றிடுங்க. இது ரெண்டுக்கு நீங்கள் சிம்பிள் மாற்ற வேணாம், ஏன்னா இதோட வேல்யூ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 0 மட்டும் போட்டுக்கோங்க. ஏன் இங்கே 0 போடுறோம்னா, கொஸ்டினில் வந்து முழு வர்க்கம், அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஆன்சர் 0 தான் வரணும். அதனால் 0 போட்டிருக்கோம். இப்போ என்னது, எம்முக்கு என்னுக்கு வேல்யூ. இப்போ m = நல்லா பார்த்துக்கோங்க, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ m = +30. இங்கே என்னுக்கு இங்கே எனக்கு 9 இருக்குது. அப்போ n = 9. அவ்வளோதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் அதே தேர்டில் வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். x⁴ - 8x⁴ 3 + mx⁴2 + nx + 16. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டர் படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சமுக்கும் ஏற்கனவே உள்ள சமுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் வந்து இந்த m n அப்படிங்கிறது இடையில வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டோ வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இடையில வரும்பொழுது ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணணும். இப்போ இதில் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க, இந்த எக்ஸ்லாம் விட்டு நம்பர் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே வந்து நம்பர் எதுவுமே இல்லை, அப்போ வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து -8, அடுத்து +m +n, அடுத்து 16. யூஸ்வலாக எல்லா சம்மும் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 1னா 1 is 1. இப்போ இங்கேயும் 1 போட்டுக்கோங்க, இங்கேயும் 1 போட்டுக்கோங்க. 2ஐயும் பெருக்குனா 1. இது ஒரு சிம்பிளை மாற்றும் பொழுது இது வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த 2 டேர்மையும் கீழே இறக்கிக்கோங்க. -8 + m. இங்கே என்ன செய்ய போகிறோம், இங்கே வந்து 2 நம்பர் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இங்கே நம்ம என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை 2ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 2ஆல் பெருக்குனா 2 வரும். 1 2ஆல் பெருக்குனா 2. அடுத்து 2வது நம்பரு இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் டிவைட் பண்ணணும். அப்போ 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4, 4 2s are 8. மைனஸ் இருக்கிறதுனால -4, இங்கேயும் -4. இப்போ இந்த -4 வச்சு 2ஐயும் பெருக்க போகிறோம். -4 2ஐயும் பெருக்குனா -8, -4 -4 +16. இப்போ இதுக்கு சிம்பிள் மாற்றிடுங்க. இப்போ இங்கே வந்து m இருக்குது, இங்கே -16 இருக்குது. ஒன்று வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ஒன்று நம்பர் வந்ததுக்கப்புறமா வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ண முடியாது. அதனால இதை வந்து அப்படியே தான் எழுதணும். m - 16 அப்படின்னு எழுதணும். m - 16. அடுத்து இந்த 2 டேர்ம் கீழே இருக்கவங்க n 16. ஸோ இங்கே வந்து அடுத்த 3 நம்பர் வரும். ஃபஸ்ட் நம்பர் நம்ம ஆல்ரெடி 2ஆல் பெருக்கி போட்டோம், அதனால் இது வந்து அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து 2ஆல் பெருக்குனா -8. அடுத்து 3வது ஒரு நம்பர் போடணும். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்பராக டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா m இருக்குது. அப்போ இதை வச்சு இதை டிவைட் பண்ண முடியாது. அதனால இந்த சம்மில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த கடைசி நம்பர் பார்த்தீங்களா, அந்த கடைசி நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கணும்.
அதாவது 16 நம்ம ஸ்கொயர் பார்த்தா என்ன வரும் 4 4 16. அந்த 4 தான் இங்கே எழுதணும். இந்த 4 இங்கேயும் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. இப்போ இந்த 4 வச்சு இது 3 பெருக்கி எழுத போகிறோம். 4 2s are 8. அடுத்து 4 × -8 வந்து -32. அடுத்து 4 4s are 16. இப்போ சிம்பிள் மாற்றும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். நமக்கு எம்முக்கு என்னுக்கு தான் வேல்யூ வேணும். இதோட சிம்பிள் நீங்கள் மாற்ற வேணாம். ஈக்குவல் டு 0 மட்டும் போட்டுக்கோங்க. ஏன் 0 போடுறோம்னா கொடுத்துருக்க சம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது முழு வர்க்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஆன்சர் 0 தான் வரணும். இப்போ எம்முக்கு என்னுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னா இங்கே என்ன இருக்குது m-16. m-16 ஈக்குவல் டு போட்டு அதோட ஆன்சர் தான் 8. இந்த 16 நம்ம கொண்டு போயிருங்க. m = 8 + 16 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் m = 24. அதே போல் இங்கே என்ன இருக்குது எண்ணுக்கு பதில் இங்கே -32 இருக்குது. அப்போ n = -32. ஸோ அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சம் தான். ஸோ இடையில நமக்கு வந்து mn கொடுத்துருக்கனால இந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்டெப் மட்டும் மாறும். அவ்வளோதான்.